ரோன்னு சொல்லுவாங்க. பாருங்க நான் இங்க போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் புரியுதா? உங்க எல்லாருக்கும் புரியுதா? உங்க எல்லாருக்கும் புரியுதா? நான் எந்த காலத்துல போடுறேன் பாத்தீங்களா? இது எல்லாமே நேற்று கவர் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்? நேற்று கவர் பண்ணிட்டோம். நேற்று என்ன பண்ண? நேற்று உள்ளடக்கிட்டோம். நேற்று எல்லாத்தையும் நடத்திட்டோம். நேற்று எல்லாத்தையுமே நடத்திட்டோம். நேற்று என்ன பண்ணோம்? நேற்று எல்லாத்தையுமே டீச் பண்ணிட்டோம். வாவ், எவ்வளவு வார்த்தை நேற்று பார்த்திருக்கோம் பாருப்பா. நேத்தி 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 சூப்பர் சூப்பர். எவ்வளவு அருமையான வார்த்தையெல்லாம் நம்ம, எவ்வளவு அருமை அருமை அருமை. சூப்பர். சோ கட்டாயமா சூப்பர்ங்கிற வார்த்தை நீங்க போடலாம். என்ன அடிக்கடி சொல்ற வார்த்தை. அருமைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, எக்ஸ். எக்ஸலென்ட். எக்ஸலென்ட். நோட் பண்ணிக்கிங்க. அருமை. இது எல்லாமே எனக்கு தமிழ் படித்து கொண்டு வரணும். ரொம்ப சீரியஸா பண்ணுங்க. ரொம்ப சீரியஸ். யாருக்கு தெரியும் தமிழ்ல சீரியஸ்னா என்னன்னு? தீங்கிற வார்த்தை. வெரி குட். இது எல்லாமே எழுதி நாளைக்கு எழுதி எடுத்துட்டு வருவீங்களா? எழுத வைக்கிறேன் நானு. நீங்க எழுத வைக்கிறோம். இது நேத்தியே நடந்துருச்சு. நேத்தியே நடந்து முடிஞ்சிடுச்சு. நேத்தியே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம். நேத்தி பினிஷ் பண்ணோம். எல்லாமே நேற்று வந்துருச்சு. இன்னைக்கு அதி முக்கியமான வார்த்தை, ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ 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 சோ. இந்த சோ வந்து சோ இம்பார்ட்டன்ட் அங்க போட்டோம், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் நேத்தி போட்டோம், ரைட்? இப்போ ஒரு வார்த்தை எழுதுற பாருங்க, எழுதிக்கிங்க. எக்ஸ்ட்ரீம்லி எழுதிக்கிங்க. எக்ஸ்ட்ரீம்னா அதிமுக்கியம். அதிமுக்கியம் எழுதிக்கிங்க. நீங்க ஒரு லிப்கோ டிக்ஷனரி எடுத்து போய் பார்த்து எனக்கு எழுதி எனக்கு கொடுக்கணும். நீங்க ரெஃபர் பண்ணணும். பாருங்க, ரெஃபர் பண்ணுவீங்க. எழுதி பாருங்க. எதை ரெஃபர் பண்ணணும்? டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணணும். டிக்ஷனரிய பார்க்கணும். நீங்க பார்த்து இந்த இது எல்லாமே நம்ம பயன்படுத்த போற வார்த்தைகள் தான். எதுவும் ரொம்ப கஷ்டமாயிரு. டெய்லி பயன்படுத்த போறதா? டெய்லி டெய்லி டெய்லி. வா, டெய்லி பயன்படுத்த போற வார்த்தைகளை தான் நீங்க டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணி எழுதி எடுத்துட்டு வந்து வீட்டு பாடம் சப்மிட் பண்ண போறீங்க. எனக்கு சப்மிட் பண்ண போறீங்க. சப்மிட் பண்றதுன்னா என்ன? சப்மிட் பண்றதுன்னா பிரசன்ட் பண்ண போறீங்க, என்கிட்ட கொடுக்க போறீங்க. பிரசன்ட். நல்லா பாருங்க, புது வார்த்தை, புது புது வார்த்தைகளா இருக்குது. புது வேர்ட்ஸ் தான், புது வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் பழசா இருந்தாலும் பிரசன்ட் பண்றோம், சப்மிட் பண்றோம், பிரசன்ட் பண்றோம், சப்மிட் பண்றோம். ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் சப்மிட் பண்றது. உண்மையிலே எத்தனை பேருக்கு புரியுது இந்த கிளாஸ்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுது? எனக்கு உண்மையா ஆனஸ்டா சொல்லுங்க. ஆனஸ்டா உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியல? உண்மையிலே கை தூக்குங்க. புரியலங்கிறவங்க கை தூக்கு. உண்மையே சொல்லணும். கை தூக்கு. எனக்கு இது புரியல அப்படிங்கிற கை தூக்கு. உண்மையே சொல்லு. நீங்க சொல்றத நான் நம்புறேன். மனசு வச்சாலும் நம்புறேன். உங்களுக்கு புரியுது? இது எல்லாமே முன்னாடியே நம்ம கவர் பண்ணது. அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கடா. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படியே நோட்ட விடுறாங்க. அதுலதான் அவங்க கவனம் செலுத்துறது. படிக்கிறப்ப 4 குழப்பத்தை கவனிக்கும். இன்னொரு ஒரு 4-5 கிளாஸ் நம்ம எடுக்க வந்துரும். 4 to 5 கிளாஸஸ். 4-5 கிளாஸ் வந்துரும். ஏப்பா இவ்வளவு திருப்பி திருப்பி இதேதான் வருதா? ரிப்பீட் 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 ரிப்பீட். பாருங்க, இந்த ரிப்பீட் இங்க வந்திருக்கு பாருங்க. ரிப்பீட் பார்த்தோமா இன்னைக்கு? பார்த்தோம், கட்டாயமா பார்த்தோம். நம்பிக்கை இருக்கு எனக்கு. பார்த்தது பாருப்பா. டுடே வருது. டேங்க அப்பா, எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம். ஒர்க்னா யாருக்கு தெரியும் மீனிங்? அப்படியே தைரியமா சொல்லணும். ஒர்க்னா என்னன்னு
ஒர்க்ல வேலை. எவ்வளவு இதுதான் லாட் ஆஃப் ஒர்க். லாட் ஆஃப் ஒர்க். நிறைய வேலை பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் ஒர்க். உங்களுக்கு நிறைய தெரியும் பாருங்க. உங்களுக்கு லாட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும். அதுதான் உண்மை. உண்மை உண்மை படாத அடிக்கணும் இங்கிலீஷ்ல. உண்மை இதெல்லாம் நேற்றுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு 400-500 வார்த்தை தான் திருப்பி திருப்பி பயன்படுத்த போறோம். எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் பயன்படுத்த போறோம். அந்த 400-500 வார்த்தை தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கிளியரா அடிச்சுமா நேற்று பண்ணுமா ரொம்ப தெளிவா அழுத்தமா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரியும் ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் என்னன்னு? இந்த வீக்கி இப்படிதான் உச்சரிக்கணும். இந்த வீக்கி இப்படிதான் உச்சரிக்கணும். உச்சரிப்பு ஒண்ணுதான், வார்த்தை தான் வேற. உச்சரிப்பு அருமை. நேற்று கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அதை பயன்படுத்துறோம். ஒண்ணுமே இல்லப்பா இங்கிலீஷ். இவ்வளவுதான் இங்கிலீஷ். இதை அப்படியே நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஈஸியா மாறிடும். இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கத்துங்க. சேஞ்ச்னா டிரான்ஸ்ஃபார்ம். அப்படியே மாறுறது. எதுக்கு? அடிக்கடி நேத்து பேசணும். அடிக்கடி யார் சொல்லுவா? இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, மிகவும் அடிக்கடி. சூப்பர். இது அடிக்கடி நீங்க இந்த வார்த்தை அடிக்கடி வார்த்தையை அடிக்கடி பார்க்க போறீங்க இல்லையா? நிச்சயம் பார்க்க போறீங்க. எவ்வளவு வார்த்தை யூஸ்வலின்னு பார்க்கணும். எவ்வளவு வார்த்தை இருக்கு. நாளைக்கு இங்கிலீஷ்ல திருப்பி பேசுறோம்னா, இங்கிலீஷ் திருப்பி பேச போறோம்னா இதுதான் வரும். எனக்கு நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் சூப்பர் ஈஸி ஆயிடும். ஏன்பா சொல்லி கொடுத்ததையே திருப்பி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. நீங்க நினைப்பீங்க இந்த வார்த்தை தான் நம்ம வச்சிருக்கோமே பாத்தியா. நீங்க நான் திருப்பி சொல்றேன், ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்க, சூப்பர் ஆயிடுவீங்க. 10 நாள்ல நீங்க ரொம்ப தரவாயிடுவீங்க. யாருக்கு தெரியும் தரவுன மீனிங்? யாருக்கு தரவுன மீனிங் தெரியும்? அழக தைரியமா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. தரவு. ஐ நோ இட் தரைமொழி. ஐ நோ தரவு. இப்ப சொல்லுங்க. ஐ தெரியும் நமக்கு, தரவு தெரியும், முழுமையா தெரியும். முழுமையாக கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கம்ப்ளீட் வந்துருச்சா? அழகா வந்துருச்சா? அழகு நேற்று பார்த்தோம். பியூட்டிஃபுல்னா அழகான. நல்லா பாத்துக்கீங்க. பியூட்டிஃபுல்னா அழகான. சோ அவன் அழகாக பேசுகிறான்னா பியூட்டிஃபுல்லி போடுங்க. ரைட். இப்ப பாருங்க, she எப்படி வருது, இது எப்படி வருதுங்கிறது நல்லா பாருங்க. she is beautiful அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா
பியூட்டிஃபுல்லோட இது படிக்கணும். அவள் அழகாக இருக்கிறாள். she talks beautifully-னா அவள் அழகாக பேசுகிறாள். இப்ப இந்த பேசுறதோட பண்பை குறிக்குது, அதனாலதான் இது அட்வர்ப். ஞாபகம் வச்சுங்க, வினை குறிச்சொல் வினையை குறிக்குது. அவ எப்படி பேசுறான்னு குறிக்குது, பட் அவனையே குறிக்குது, அவ எப்படி இருக்கிறா. சோ இந்த பெயர் சொல்ல பிரதிபெயர் சொல்லையோ நீங்க வந்து பண்பை குறிச்சா என்னது பெயர் குறிச்சொல். அருமை, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் தெரிவிங்க. எனக்கு இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அட்ஜெக்டிவ் அட்வர்ப். அதுதான் பியூட்டிஃபுல் வீடு. she is a beauty. ஆஹா, இன்னொன்னு வந்து பாருங்க, she is a beauty. அவள் அவள் அழகு, அவள் ஒரு அழகு. இதுக்கு பேரு பெயர் சொல்லு, பியூட்டிக்கு பேரு பெயர் சொல். சோ பியூட்டிஃபுல்னாக்கா அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்லினா அட்வர்ப், பியூட்டி அப்படின்னாக்கா நவுன். இப்ப பாருங்க, they beautify. அவர்கள் அழகுபடுத்துகிறார்கள், அந்த இடத்தை அழகுபடுத்துகிறாங்க. ஆகா, என்னவா இருக்கும் இது. சோ இததான் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல தெளிவா பேச போறோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல we will teach during the next class. during பீரியட்னா அந்த நேரம், அந்த டைம். எதுக்கீங்க இந்த 3 வார்த்தை இன்னைக்கு கத்துக்கிட்டது. டூரிங் பீரியட் டைம். இப்ப போடவா, ஐ வில் டீச். நோட் பண்ணிக்கிங்க. டூரிங் நெக்ஸ்ட் கிளாஸ். யார் தமிழ்ல சொல்லுவாங்க? நான் அடுத்த வகுப்பு. அடுத்த வகுப்பு இல்லையா, அடுத்த கிளாஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஐ வில் டீச் யூ போடவா, யூ போடுறவா, கற்பிப்பேன். நமக்கு டூரிங் தெரியும், நெக்ஸ்ட் தெரியும், கிளாஸ் தெரியும், யூ தெரியும், டீச் தெரியும், பில்லுன்னா என்னன்னு தெரியும். வாவ், எவ்வளவு சூப்பரா வந்துச்சு. பில்லு போடலாமா? ஃபியூச்சர் இவ்வளவுதான்ப்பா. நீ ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணா இந்த வார்த்தையெல்லாம் இந்த 500 வார்த்தையும் வந்துடும். அவ்வளவுதான். அப்படியே சும்மா கிராமர் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சும்மா டென்சஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லணும்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பாரு, இன்னைக்கு 100 டச் பண்ற பாரு. இந்த இடம் மட்டுமே நீங்க தமிழ்ல கொண்டு வந்துருவீங்களா? அருமையா கொண்டு வந்துருவீங்களா? நீ ஒரு வாட்டி பண்ணிட்டா போதும். நீ போய் ரெஃபர் பண்ணி உட்கார்ந்து சொல்லி பாத்தீங்கன்னா போதும். உட்கார்ந்து, எஸ் உட்கார்ந்து. இது என்ன, இது ஒரு வார்த்தை இல்ல. சிட், சாட், சாட், சிட்டிங், சிட்ஸ், அப்புறம் நவுன், சிட். இந்த மாதிரி வேர்ப் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. இப்ப செவரல் சொன்னோமா, மெனி சொன்னோமா. இப்ப வந்து செவரல் ஏகப்பட்ட, சோ மெனி நேத்து போட்டோமா. சோ இப்பதான் ஹியூஜ், நிறைய, பெருசு, ஹியூஜ் அமௌண்ட், பெரிய. சோ இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே அந்த ஃபேமிலி ஆஃப் த வேர்ட்ஸ், ஃபேமிலி அது ஒரே குடும்பமான வார்த்தைகள். அப்படியே அப்பப்ப அப்படியே தெரிஞ்சுக்கணும். எஸ் சரவணன், நம்பிக்கை இருக்கா? அடிச்சிடலாமா? பின்னி பெடல் எடுத்துடலாமா? ஒரு 5 பேராவது நல்லா வந்துருவாங்க. அதாவது புரியுது சொல்ல மாட்டேங்கிறானோ, அப்படியே உட்காந்துருவாங்க மண்ணு மட்டும் மாதிரி. யாருக்கு ஒரு 10 கிளாஸ் திருப்பி அவங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ணிட்டு வர வச்சிடணும். அவங்க ஒரு வாட்டி வீட்டுல போய் பார்த்தாங்கன்னா, இல்ல வகுப்புல இன்னொரு வகுப்புல ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா சொன்னோன்னா கனெக்ட் ஆயிடும்.
சோ ஒரு ரிவிஷனுக்கு எப்படி இருக்க 4 வாட்டி ரிவைஸ் பண்ண இப்படிதான் வீட்டுல போய் பார்ப்போம், சரவணா ஏதோ பார்ப்போம், 3 பேர் பார்ப்போம், அவ்வளவுதான். மீதி எதுவுமே பார்க்காது வீட்டுல. ரிவைஸ் ஏன் ஏமாத்துவாங்க? நீங்க ரிவைஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சது. இந்த ரிவைஸ் தான் ரிவிஷனா மாறுது. Right? ஆமா, revision. இப்ப பாருங்க, ஐ ரிவைஸ் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லா பாத்துக்கங்க, இதை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. இந்த பாருங்க வேர்பு, இது வினைச்சொல். இந்த பாருங்க இது வினைச்சொல். அந்த போல்ட் அடிக்கிறேன், கரெக்டா ரிவைஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியணும். நான் இப்ப பாருங்க ஐ டூன்னு போட்டுட்டு ஒரு வேர்பை தள்ளிட்டு அப்படியே ஆப்ஜெக்டா போடுறேன். ஐ டூ ரிவிஷன் எவ்ரிடே. அப்படியே நவுனா மாறிடுச்சு பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கிங்க, இது என்னங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள். லோகேஷ், எக்ஸாம்பிள் தமிழ்ல எடுத்துக்காட்டு உதாரணம் அருமையா வரணும். நாளைக்கு அப்படியே தமிழ் படுத்தி கொண்டு வரணும். எடுத்துக்காட்டு உதாரணம், எக்ஸாம்பிள். சோ இப்ப அப்படி போடுறப்ப ஒரு இதை மட்டும் போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், அப்படியே ஒரு எஸ் போட்டு விட்டுருக்கு. அது பிரமாதமா பண்ணிக்கலாம். பிரமாதம் தான் எக்ஸலண்ட் இல்ல, அருமை சொல்லுவோம். அருமைதான், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், அதுவும் எக்ஸலண்ட் தான். எத்தனை வார்த்தை பாருங்க, ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக். எனக்கு இதெல்லாம் படிச்சு காட்டணும். இப்ப சரவணன், லோகேஷ் இல்லாம ஒருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் புது புது ஆளுங்க வந்து படிச்சு காட்டணும். எல்லாரும் செஞ்சிடணும். இங்க உள்ள யாருமே இதுல உள்ள ஒரு ஆள் கூட செய்யாம விட்டுறக்கூடாது. இதுல உள்ள எல்லாரும் செய்யணும். ஆள்